மை டியர் கௌதம் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பா. 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ ப்ரோ வரும்? 12th பார்த்தா 21 ரிலீஸ்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா 21 ரிலீஸே கிடையாது. ஜூலை லாஸ்ட் வீக் தான். ஜூலை லாஸ்ட் வீக்கில் எப்போ வரும்? 27, 28, 29, 30, 31 இந்த 5 டேட்டில் எப்போ ரிசல்ட் வெளியாகும், எத்தனை மணிக்கு ரிசல்ட் வெளியாகும், 3 பேத்துக்கு ஒட்டுக்கா ரிசல்ட் வெளியாகுமா இல்லை தனித்தனி ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி தெளிவாக அந்த வீடியோ சொல்லிடுறேன்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லைக்கை பண்ணிட்டு பாருங்கப்பா. ஒரு லைக் பண்ணால் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் மற்ற வீடியோ போடுறதுக்கு. அப்போ தான் நானும் வீடியோ போட முடியும். ஸோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பேருக்கு ஷேர் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நேற்று நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் சப்போஸ் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25 இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. இன்றைக்கி 25ஆம் தேதி ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரிசல்ட் வர வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு சண்டே கன்ஃபார்ம் ரிசல்ட் வராது, உங்களுக்கு மண்டேலேருந்து தான். ஓகேவா? 27, 28, 29, 30, 31 இந்த 5 நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துடும். இதுக்கு மேலாம் உங்களுக்கு தள்ளி போக சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆகஸ்ட்லாம் போயிடுச்சுன்னா காலேஜ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுவரையும் ஹிஸ்ட்ரி ஆஃப் சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஆகஸ்ட்லாம் போனதே கிடையாது. ஜூலைலேயே மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. கடந்த 2 வருஷமாக அதே மாதிரி ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்படி தான் ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துடும்ப்பா. நான் கெஸ் பண்ண டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை இந்த புதன்கிழமை டேட்ஸ் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக கொஞ்சம் வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 28ஆம் தேதி அதே மாதிரி 29ஆம் தேதி இந்த 2 நாளைக்குள்ளே ரிசல்ட் வெளியாக மாதிரி அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நான் கெஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு கடந்த 2 வருஷமாக அந்த மாதிரி டைமில் தான் ரிசல்ட் எப்படி சொல்கிறது, 12th 25ஆம் ரிசல்ட் வெளியாச்சு, 10th 11th 31ஆம் தேதி ரிசல்ட் வெளியாச்சு. இப்போ 12th பார்த்தீங்கன்னா லேட்டானனால ஒரு 12th பொறுத்த வரைக்கும் இந்த 28ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. 10th 11th பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி இல்லைனா 31ஆம் தேதி 2 டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 டேட்ஸ் தான். ஓகேங்களா? ஒன்று பண்ணால் 28ஆம் தேதி 12th அதே மாதிரி பண்ணால் 29, 30ஆம் தேதி இந்த 2 டேட்டுக்குள்ளே 10th 11th உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். 31 வரை இழுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெப்சைட்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பேப்பர் கேஸ்லாம் முடிச்சுட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது. பட் சில பல டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை என்ன ரீசன்னு தெரியல, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ரிசல்ட் ஆஃபீஸ் தான் வெளியே இல்லை. 12th பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. 12th பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக 12th தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. மண்டேவே 4 நாளைக்கு ரிசல்ட் வெளியினா ரொம்ப சந்தோஷம் தான். பட் அந்த மண்டே தான் ரிசல்ட் வெளியிட வாய்ப்புகள் கம்மி தான். 22ஆம் தேதி ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல இது வரைக்கும். சப்போஸ் சண்டே நைட்டு நாளைக்கு கூட வந்தால் சந்தோஷம் தான். பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டே பை டே பண்ண ஆர்வம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஸோ பொறுத்து பார்க்கலாம் ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்ஸாகவே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி லைவ் போடலாம் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ லைவ் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியல. மண்டே ரிசல்ட் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக லைவ் நான் போடலாம். ஏன்னா மண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் மண்டே ஈவினிங் தான் ஒர்க் போவேன். ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே மாதிரி ரிசல்ட் வெளியானா லைவ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ லைவ் வேணும்னா #லைவ்னு போட்டு கௌதம் மீடியான்னு போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே பச்சல குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். எல்லோரும் பாஸ் ஆயிருவீங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.